நாம் இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் எந்தெந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம என்டையர் ப்ராசஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ என்னென்ன தேவை இதுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கார்பன் டை ஆக்சைடு தேவை, லைட்டு தேவை, டெம்பரேச்சர் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டில் இருக்கணும், வாட்டர் கண்டிப்பாக தேவை, ஆக்சிஜனோட அளவு எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் தான் நம்ம இப்போ அது எப்படி இந்த ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் வேர்டு நமக்கு தெரியணும். தட் இஸ் வாட் கால் த கார்டினல் பாயிண்ட்ஸ். சாஸ் அப்படின்ற ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணது இந்த வேர்டு வந்து கார்டினல் பாயிண்ட்ஸ். தெர் ஆர் 3 கார்டினல் பாயிண்ட்ஸ் அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. மினிமம், மேக்ஸிமம் அண்டு ஆப்டிமம். மினிமம், ஆப்டிமம், மேக்ஸிமம் ஃபேக்டர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் ஏதாவது ஒரு ஃபேக்டர், நம்ம இப்போ நிறைய ஃபேக்டர் சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடுன்னு வச்சுங்க. கார்பன் டை ஆக்சைடு மினிமமாக இருந்தால் என்ன மாதிரி, ஏன் அதை மினிமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த லெவலுக்கு கீழே இருந்தால் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அது வந்து மினிமம் பாயிண்ட். ஆப்டிமம் பாயிண்ட்னா இவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் எஃபெக்டிவாக அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். அது வந்து ஆப்டிமம் பாயிண்ட். ஒருவேளை இந்த லெவலுக்கு மேலே கார்பன் டை ஆக்சைடு எக்ஸீட் ஆச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் ஆகும், ஸ்டாப் ஆகிடும். அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் பாயிண்ட். இதுதான் அந்த 3 கார்டினல் பாயிண்ட். இது வந்து நான் கார்பன் டை ஆக்சைடுன்ற ஃபேக்டரை மட்டும் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே அப்ளிகபிள் ஃபார் ஆல் த ஃபேக்டர்ஸ் we are going to discuss. டெம்பரேச்சர் மினிமம் இவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தால் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஒருவேளை இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அது ஆப்டிமம் கண்டிஷன். இந்த ரேஞ்சை தாண்டிடுச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் C3 பிளான்ஸில் 10 டிகிரி சென்டிகிரேட்டு, 10 டிகிரிலாம் மினிமம் ரேஞ்ச். அதுக்கு கீழே போச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஸோ மினிமம் 10 டிகிரி சென்டிகிரேட். ஆப்டிமம் அப்படின்னா 10 to 20 டிகிரி சென்டிகிரேடுங்கிறது அதோட ஆப்டிமம் டெம்பரேச்சர். 20 டிகிரிக்கு மேலே 30, 40, 15 போச்சுன்னா தட் இஸ் மேக்ஸிமம். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஸோ கார்டினல் பாயிண்ட்ஸ் இந்த டேர்ம்ஸ் நமக்கு ரொம்ப புரியணும். மினிமம், ஆப்டிமம் அண்டு மேக்ஸிமம். இதை வச்சு ஒரு லா இருக்குது. நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒருத்தர் பேர் சொன்ன நான் பிளாக்மேன் லா. பிளாக்மேன் லா அப்படிங்கிறது எந்த லா பேஸ் பண்ணால் லீபிக் அப்படின்ற ஒருத்தரோட லாவை பேஸ் பண்ணது. இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை தான் டீல் பண்ணுறாங்க. லிமிட்டிங் ஃபேக்டர். தே ஆர் டீலிங் வித் த லிமிட்டிங் ஃபேக்டர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு 4 ஃபேக்டர் நமக்கு தேவைன்னு வச்சுங்க. கார்பன் டை ஆக்சைடு தேவை, வாட்டர் தேவை, லைட் தேவை, டெம்பரேச்சர் தேவை. இந்த 4 ஃபேக்டரில் யார் ஃபோட்டோசிந்தசிஸ் ஓட ரேட்டை டிட்டர்மைன் பண்ணுவா? the rate of photosynthesis, the amount of products produced from the particular process determined by இந்த 4 பேரில் யார் டிட்டர்மைன் பண்ணுவா அப்படின்னா அதுக்கான ஆன்சர் தான் இந்த பிளாக்மேன்ஸ் லா. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 4 பேரும் ஆப்டிமம் கண்டிஷனில் இருந்தால் ஃபோட்டோசிந்தசிஸ் ஒழுங்காக நடக்கும். அது நமக்கு தெரியும். ஒருவேளை இந்த 4 ஃபேக்டரில் எது ரொம்ப கம்மியாக இருக்கோ that will affects the photosynthetic rate. அதுதான் the Blackman's law of limiting factor. For example, the required amount விட கார்பன் டை ஆக்சைடு வந்து அளவு கரெக்டாக இருக்குது, ரெக்வயர்ட் அமௌண்ட்டில் இருக்குது. லைட் இன்டென்சிட்டி ரெக்வயர்ட் அமௌண்ட்டில் இருக்குது. வாட்டர் வந்து ரெக்வயர்ட் அமௌண்ட்டில் இருக்குது. பட் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ ஃபோட்டோசிந்தசிஸை டிட்டர்மைன் பண்ணுற ரேட்டை டிட்டர்மைன் பண்ணுறது யார்? இந்த டெம்பரேச்சர் ஆப்டிமமாக இல்லை, அது வந்து மினிமமாக இருக்கிறதுனால that will determine the rate of photosynthesis at that time. ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் எந்த ஃபேக்டர் வந்து கம்மியாக இருக்கோ and that factor will determine the rate of photosynthesis. அதுதான் the பிளாக்மேன்ஸோட லா. இந்த 2 நமக்கு கண்டிப்பாக புரியணும். கார்டினல் பாயிண்ட்ஸ் என்ன, பிளாக்மேன்ஸ் லானா என்னங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த நாலேஜை வச்சு என்னென்ன ஃபேக்டர்ஸுங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ there are 2 types of factors we are going to discuss. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் என்வரான்மெண்ட்லேருந்து அஃபெக்ட் ஆகிற ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் பிளான்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஆர் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லைட். ஸோ லைட் நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லைட் அப்படின்னா அதில் 3 டேர்ம்ஸ் நம்ம பார்த்தோம். இன்டென்சிட்டி ஆஃப் லைட், குவாலிட்டி ஆஃப் லைட் அண்டு குவான்டிட்டி ஆஃப் லைட். இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து ரொம்ப முக்கியம். இன்டென்சிட்டி வந்து எவ்வளோ நல்லாயிருக்கோ அந்தளவுக்கு ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இதில் there are 2 types of plants நம்ம பார்க்க போகிறோம். அந்த நேம்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹீலியோஃபைட்ஸ் அண்ட் ஜியோஃபைட்ஸ். ஹீலியோஃபைட்ஸ் அப்படிங்கிறது நார்மலி தே வில் ப்ரிஃபர் ஃபார் ஹை இன்டென்சிட்டி ஆஃப் லைட்ஸ். இது வந்து வைஸ் வர்சா. லோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அது
ப்ரிஃபர் பண்ணும். ஸோ பேஸ்ட் ஆன் த பிளான்ட் டைப், பேஸ்ட் ஆன் தேர் குளோரோப்ளஸ்ட் டைப், அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இன்டென்சிட்டி பிளேஸ் அ மேஜர் ரோல் ஃபார் த ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராசஸ். குவான்டிட்டி ஆஃப் லைட், நம்ம அகெயின் ஃபிசிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தோம் எவ்வளோ ஃப்ரீக்குவென்சியில் அந்த லைட் அந்த ஃபோட்டான்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை ஹிட் பண்ணுது. ஓகே, ஸோ த அமௌண்ட் ஆஃப் லைட் ஃப்ரம் த பர்டிகுலர் சோர்ஸ் அதுதான் த குவான்டிட்டி ஆஃப் லைட். குவாலிட்டி ஆஃப் லைட், எல்லா வேவ் லென்த்தில் இருக்கிற லைட்டும் நமக்கு அங்கே யூஸ் ஆகாது. விசிபிள் ரேஞ்சில் நம்ம ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் 400 to 700 நேனோமீட்டரில் இருக்கிற ரேஞ்சை நம்ம பார் அப்படின்னு சொல்லுவோம். பார் அப்படின்னா ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன். அந்த ரேஞ்சில் இருக்கிற 400 to 700 நேனோமீட்டரில் இருக்கிற அந்த ரேடியேஷனில் இருக்கிற வேவ் லென்ஸில் இருக்கிற லைட்டை தான் அது யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் வாட் கால் த குவாலிட்டி ஆஃப் லைட். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ப்ளூ ரேஞ்ச் அண்ட் ரெட் ரேஞ்சில் இருக்கிற வேவ் லென்த்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் இன் கேஸ் ஆஃப் த ஃபோட்டோசிந்தசிஸ். இதை தான் நம்ம லைட்டோட குவாலிட்டியில் சொல்கிறோம். குவாலிட்டினா எந்த ரேஞ்சில் அது ரெஸ்பாண்ட் பண்ணுது. அடுத்து இன்டென்சிட்டி ஆர் இன்டென்சிட்டினா எவ்வளோ இன்டென்சிட்டி அது இருக்கணும். அடுத்து குவான்டிட்டினா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அது கொடுக்கணும். இதெல்லாம் லைட். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபேக்டர் கார்பன் டை ஆக்சைடு. இதுவும் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸில் நம்ம ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கார்பன் டை ஆக்சைடு ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷனில் கண்டிப்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் 0.3% இருக்குது. இந்த 3% அது கண்டிப்பாக இருந்தால் தான் நார்மல் ஃபோட்டோசிந்தசிஸ் அதை பண்ண முடியும். ஒருவேளை அதிகமாச்சு அப்படின்னா ஒரு லெவல் வரைக்கும் ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். தட் இஸ் வாட் கால் ஃபார் எக்ஸாம்பிள் 300 ppm பார்ட்ஸ் பெர் மில்லியன் இருந்து ஒரு 450 ஆர் அரவுண்ட் 500 வரைக்கும் ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக நடக்கிறத விட கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக இட் வில் இன்க்ரீஸ். ஸோ இது வந்து மினிமம் ரெக்குவயர்மெண்ட், இது வந்து ஆப்டிமம் ரெக்குவயர்மெண்ட் ஆர் அதில் வந்து ப்ரொடக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒருவேளை 500 ppm ஆர் அபவ் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஃபோட்டோசிந்தசிஸ் அகெயின் குறையும். ஓகே, தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு டாக்ஸிசிட்டி. ஒரு லெவலுக்கு மேலே அது போகிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் அங்கே குறையுது. இது வந்து ஃபேக்டர்ஸ், ஒன் ஆஃப் த ஃபேக்டர் கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து அதே மாதிரி ஆக்சிஜன். ஆக்சிஜனும் நம்ம முதலே சொன்ன மாதிரி ஆக்சிஜன் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டில் அட்மாஸ்பியரில் இருக்குது. அது ஒருவேளை ரொம்ப எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இட் வில் இன்டர்ஃபியர்ஸ் வித் த ருபிஸ்கோ என்சைம். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் போகும். நார்மல் கால்வின் சைக்கிள் அங்கே நடக்க முடியாது. ஸோ இன்க்ரீஸ் இன் த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வில் அஃபெக்ட் த ஃபோட்டோசிந்தசிஸ். அது நமக்கு தெரியும். இதுக்கு ஒரு டேர்ம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், வார்பர் எஃபெக்ட். வார்பர்க் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஆக்சிஜனோட இன்க்ரீஸ் கான்சன்ட்ரேஷன் வில் அஃபெக்ட் த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு அவர் சொன்னார், வார்பர்க். அண்ட் அடுத்த ஃபேக்டர் இஸ் டெம்பரேச்சர். லைட் மாதிரியே டெம்பரேச்சரும் ஒரு ரெக்வர்டு கான்சன்ட்ரேஷன், ஐ மீன் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டில் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். C3 பிளான்ஸாக இருந்தால் 10 to 20 டிகிரி, C4 பிளான்ஸாக இருந்தால் அப் டு 30-40 டிகிரி, டெசர்ட் பிளான்ஸாக இருந்தால் 50 டிகிரி சென்டிகிரேட். அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் டெம்பரேச்சர் இல்லைன்னா இட் வில் நாட் ஒர்க். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் எஃபெக்டிவாக அங்கே நடக்காது. லைட்டை பற்றியும் டெம்பரேச்சர் பற்றியும் நம்ம இன்னும் நிறைய இந்த யூனிட்டோட லாஸ்ட் சாப்டர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர் அங்கே டெம்பரேச்சர். அடுத்து வாட்டர் இல்லாமல் கண்டிப்பாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்க முடியாது. பிகாஸ் ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் வில் டெலிவர் ஆக்சிஜன் கொடுக்குது, எலக்ட்ரான்ஸ் கொடுக்குது, ப்ரோட்டான்ஸ் கொடுக்குது. இந்த வாட்டர் சோர்ஸ் இல்லை, வாட்டர் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தால் ஃபோட்டோசிந்தசிஸ் அங்கே கண்டிப்பாக குறைஞ்சிடும். ஒருவேளை வாட்டர் ரொம்ப அதிகமான பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுமானா அதுவும் டாக்ஸிசிட்டி தான் நமக்கு தெரியும். வாட்டர் வந்து ஒரு லெவலுக்கு மேலே நம்ம அதிகமாக கொடுத்தாலும் இட் வில் அஃபெக்ட்ஸ் த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். மினரல்ஸ், நம்ம நிறைய மினரல்ஸ் போன சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணோம். எந்தெந்த மினரல்ஸ் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்டுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மினரல் டெஃபிஷியன்சினாலையும் பிளான்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ டைரக்ட்லி தே ஆர் கோன் அஃபெக்ட் த ஃபோட்டோசிந்தசிஸ். அண்ட் அடுத்தது ஏர் பொல்யூட்டன்ஸ். அந்த இமீடியட் என்விரான்மெண்ட்டில் அந்த பிளான்ட்டை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏரில் பொல்யூட்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரேட் ஆக்சைடு, ஓசோன், ஸ்மோக், இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து இட் வில் அஃபெக்ட்ஸ் த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்.